நாம மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள இருக்கிறோம். இது இன்னைக்கு நேரத்துக்கு தெரியல, சினிமா முகத்தில். இப்ப நான் சினிமாக்காரன் நீங்க எல்லாரும் கை தட்டுறீங்க. நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கை தட்டீங்கன்னா நீங்க அறிவுள்ள பிள்ளைகள். நீங்க என்னன்னே தெரியாம போய் ஓட்டு போட்டீங்க, அதுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது. இனிமேலும் நம்மகிட்ட இருக்கிற வாக்கும் சரி, நம்மகிட்ட இருக்கிற கல்வியும் சரி, நமக்கு எதிர்க்க முன்னாடி இங்க இருக்கிற மிக கொடுமையானது என்னன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவன் புகழ்ந்து பேசி தூக்கி மேல வச்சு அவனை கெட்டது செய்ய வைக்கிறதுக்கான முதலாளி நாம தான். அந்த மாதிரி புகழக்கூடாது. இங்க யார் வரா, இந்த மேடையில யார் யார் உட்கார போறா, அவங்கள பத்தி லிஸ்ட் கொடுக்கணும்னு கேட்கணும். அவங்களாம் யார் யாருன்னு ஆய்வு பண்ணணும். நீங்க படிக்கணும். எந்த அதிக ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாரு, இந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிருக்காரு கேட்கணும். இந்த நடிகர் ஏன் இங்க வரணும் அப்படின்னு உங்க ஊர்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஓட்டு எவ்வளவு வேல்யூவானது. ஒன் ஓட் ஒன் மேன் அண்ட் ஒன் வேல்யூ. உன்னுடைய ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. ஒரு மனிதனுக்கு வாக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம ஈஸியா ரசிகர்களை பார்த்து, சாதியை பார்த்து, மதத்தை பார்த்து ஈஸியா பார்த்து ஓட்டு போட்டு போயிடும். கருத்தியல் இல்லாத சமூகம் தோத்துக்கினே இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் 2000 வருஷம். காந்தி சொன்னாரு வெறும் 200 வருஷம் போராட்டத்துக்காக போராடினாரு. அம்பேத்கர் 2000 வருஷம் வரலாறுக்காக போராட்டங்களை முன்னிறுத்தினார். இங்க 2000 வருஷமா நம்ம போராடி வரும். இந்த போராட்டங்களை முன்னிறுத்தணும்னா உனக்கான முன்னாடி நிக்கிறவன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். அவனை நீங்க கவனிக்கணும். கவனிக்கல அப்படின்னா நடுவாத்துல போய் விழுந்துருவோம். இன்னொரு 100 வருஷம் பின்னாடி போயிடும். அதனால நம்ம முன்னாடி யார் நிக்கிறாங்க, ஒரு நடிகர் கைத்தட்டாது, அதிகாரி பார்த்து கைத்தட்டு, அவரை மாதிரி காக்கி சட்டை போடணும்னு கைத்தட்டு. நான் படிக்காதவன், எனக்கு வலி இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு. ஏன் 2 தலைமுறையா இல்ல 3 தலைமுறையா என் வீட்டுல எவனுமே படிக்கல. இப்பதான் என் புள்ள 10th 9th 2 வாட்டி ஃபெயில் ஆகி 10வது இப்பதான் போய் எழுதினான். எப்படி காலில் கையில மூந்து போய் கெஞ்சி உட்காந்து எழுதி இருக்கான். அவன் எப்ப குடிக்கணும்னு காத்துட்டு இருக்கான். இந்த சயின்ஸ் சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், நீ படிச்சுடு. நம்ம அப்பா அம்மா படிக்கல, நீங்க எல்லாரும் படிச்சிடுங்க. வெறித்தனமா படிங்க, சாதாரணமா படிக்கக்கூடாது. முழு நேரமும் உங்களுடைய கல்வி மேல கவனம் செலுத்துங்க. வாரத்துல 2 நாள் பிராக்டிஸ், ஸ்போர்ட்ஸ், நல்ல உணவு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பிள்ளைகளை கண்ணும் கருத்துமா பாத்துங்க. ரொம்ப கவலையோடு இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு. நம்ம கிட்ட நகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், சின்னதா வீடு இருக்கலாம், இது போதும் நம்ம நினைக்கலாம். ஆனா போதாது, போதாது, இதெல்லாம் போதாது. இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு நிக்கிறனா உன் பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும். படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைங்க. சரியா? ரொம்ப இது மாதிரி எல்லா ஊர்களிலும் இரவு பாடசாலை தொடங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இரவு பாடசாலை இருந்தது. 30 வருடங்களுக்கு முன்னாடி இரவு பாடசாலை இருந்தது. கடந்த 50 வருடங்களாக இரவு பாடசாலை இருந்தது. ஆனா நமக்கு ஒன்னும் ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லை. எப்பாவது யோசிச்சிருப்பீங்களா நமக்கு பள்ளிக்கூடம் இருக்குதானு? எல்லா சாதியின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா மதத்தின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லா இனத்தின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது, எல்லாத்தின் மொழியின் பேராலும் பள்ளிக்கூடம் இருக்குது. மனித நேயத்தை மீட்டெடுக்க பள்ளிக்கூடங்கள் எங்கே? இதே மாதிரி இரவு பாடசாலைகள் மட்டும்தான். அங்கே வா, உட்காந்து படி, ஜெய்.